பாபரோட அம்மா வழி என்னன்னா செங்கிஸ்கான் வழி வந்தவங்க. செங்கிஸ்கான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மங்கோலிய பேரரசின் முதல் சுகான் அப்படின்றாங்க. சுகான் அப்படின்னா மன்னர்களுக்கெல்லாம் மன்னர். செங்கிஸ்கான் எப்படி புகழ் பெற்றான்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நாடோடி கும்பலை சேர்ந்தவர். மங்கோலிய இனத்தோட நாடோடி கும்பலை சேர்ந்தவர். அவர் தான் முதல் புரட்சியாளராக வர்றாரு. சைனாவை பொறுத்த வரைக்கும் சைனாவெல்லாம் பிடிக்கிறாரு. நிறைய பகுதி அவர் பிடிச்சாரு. அப்போ ரஷ்யாவோட தலைநகர் மாஸ்கோ இப்படி வரிசையாக எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வர்றாரு. அவருடைய இயல்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சமய சகிப்புத்தன்மையோடு இருந்தார். அவர் எல்லா சமயத்தையும் அனுசரித்து போனார். முதல்ல உலக தபால் அமைப்புன்னு ஒன்றை கொண்டு வந்தது அவர் தான் போர் வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்குறப்ப இந்த தபால் முறையை அறிமுகப்படுத்துறாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட்டு நம்ம இப்போ போடுற பேண்ட் அறிமுகப்படுத்துறதே அந்த செங்கிஸ்கான் காலத்தில் தான் அறிமுகமாகுது. அவங்க நாடோடியாக தெரிஞ்சனால அவங்க பேண்ட் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க. அதை ஆங்கிலேயர்கள்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இசைக்கருவிகள் வாசிக்கிறது, ஐரோப்பிய இசைக்கருவிகள் எல்லாமே வாசிக்கிற எல்லா இசைக்கருவிகளுமே செங்கிஸ்கான் காலத்தில் கொண்டு வந்தது தான். மங்கோலியா ஒரு பெரிய நிலப்பரப்பு, நிலங்களால் சூழப்பட்ட உலகிலேயே மிகப்பெரிய 2வது நாடாக கருதப்படுகிறது. வடக்கே ரஷ்யாவும் தெற்கே சீனாவுக்கும் நடுவே அமைந்துள்ளது. செங்கிஸ்கான் மங்கோலிய மற்றும் துருக்கியர்களை ஒன்றிணைத்து, நாடோடி பழங்குடிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து செங்கிஸ்கான் தனது தலைமையின் கீழ் மங்கோலிய அரசை உருவாக்கினான். கிபி 1162 1227 வரை செங்கிஸ்கானோடு காலகட்டமாக இருந்தது. செங்கிஸ்கான் கிபி 1206 மங்கோலிய பேரரசை உருவாக்கினார். மங்கோலியர்களிடையே செங்கிஸ்கான் தெய்வமாகவும் கடவுளின் தூதராகவும் வழிபடக்கூடியவராகவும் இன்றளவும் மதிக்கப்படுகிறார். மங்கோலிய சட்டங்களான இக் சசக், சட்டத்துக்கு பேர் இக் சசக், அதை உருவாக்கியவர் செங்கிஸ்கான். அந்த சட்டமானது ஊழல் மற்றும் லஞ்சத்தை கடுமையாக தண்டிக்கிறது. செல்வம் சாராமல் சட்டத்தின் கீழ் சமமான பாதுகாப்பை அளிக்கிறது. ஆங்கில தத்துவவாதி ரோஜர் பேக்கர், செங்கிஸ்கான் மிகவும் உன்னதமான அரசன், மிகவும் புகழ் பெற்றிருந்தான். அனைத்து செயல்களிலும் அவனை போன்ற ஒரு சிறந்த பிரபு எந்த பிராந்தியத்திலும் எங்குமே இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இத்தாலிய பயணி மார்க்கோ போலோ என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த மதிப்புடைய, திறமை வாய்ந்த, வீரம் நிறைந்த மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.